இன்றைக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ஸ்வீட் பனிஸோட வந்திருக்கிறேன். இந்த ஸ்வீட் பனிஸ் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். நான் இதில் வந்து டிஷ் ஒன்று எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து ட்ரை ஈஸ்ட் இருக்குது 10 கிராம் எல்லாட்டிக்கு 2 டீஸ்பூன் இருக்கு. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து சீனி இருக்குது 1 டீஸ்பூன் எல்லாட்டிக்கு 5 கிராம் சீனி இருக்குது. இந்த சீனியும் இதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 மில்லி லிட்டர் லூக் வார்ம் வாட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி இதில் விடுங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை தண்ணி விட்டுறாங்கன்னு சொன்னால் இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். ஆனால் ஆளும் சுடு தண்ணியும் விட்டுறாங்க. இந்த இருக்குது இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படியே வந்து 6 நிமிஷம் வையுங்க நல்லா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. இந்த மாவு குழைக்கிறதுக்கு நான் இதில் வந்து ஒரு டிஷ் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எல்லாட்டிக்கு மைதாமா எல்லாட்டிக்கு கோதுமமா இருக்குது. 500 கிராம் எல்லாட்டிக்கு 3 கப் ப்ளஸ் 1/8 கப் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது 1 டீஸ்பூன் எல்லாட்டிக்கு 7 கிராம் உப்பு இருக்குது. இந்த உப்பையும் இதில் போடுங்க. இதில் வந்து சீனி இருக்குது 60 கிராம் எல்லாட்டிக்கு 1/4 கப் ப்ளஸ் 1 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை முதல் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த இருக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்ச ஈஸ்ட் மிக்ஸ் வந்து 6 நிமிஷமாக இருக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு இப்போ இதில் விடுங்க. இதில் வந்து மார்ஜரின் இருக்குது 75 கிராம் எல்லாட்டிக்கு 1/3 கப் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. ஒரு மீடியம் முட்டை எடுத்து பீட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா 30 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குழைச்சி விடுங்க. இந்த இருக்கு இதை நான் இப்படி குழைச்சிருக்கேன். இப்படி குழைச்சா பிறகு இதில் வந்து தண்ணி இருக்குது 1 கப் தண்ணி எல்லாட்டிக்கு 250 மில்லி லிட்டர் லூக் வார்ம் வாட்டர் தண்ணி இருக்குது. இப்போ இதை அவுக்கண்டு விட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்போம். நான் எடுத்த 1 கப்பில் வந்து சரியா 1/2 கப் இல்லாட்டி 125 மில்லி லிட்டர் தண்ணி மிஞ்சிருக்கு. ஸோ 1/2 கப் வந்து தாராளமாக காணும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு குழைச்சிடுங்க. இந்த இருக்கு இதை நான் இப்படி குழைச்சிருக்கேன். இப்போ நான் கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணி போட்டு நீட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த இருக்கு என் கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நாங்கள் நல்லா நீட் பண்ணி எடுப்போம். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் இதை நல்லா பிசைஞ்சு குழைச்சி எடுக்கணும். இழுத்து இப்படி நீட் பண்ணி எடுங்க. ஆளும் கூடையும் நீட் பண்ணாதீங்கோ. அதோடு வந்து ஆளும் கூடையும் நீட் பண்ணாதீங்கோ. சரியாக ஒரு 10 நிமிஷம் நீட் பண்ணிங்கன்னா தான் இந்த பன் வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஆளும் கூட நீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பன் வந்து சாஃப்டாக வராது. இப்போ ஒரு 5 நிமிஷமாக நீட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த இருக்கு நான் இதை சரியா 10 நிமிஷம் நீட் பண்ணியிருக்கிறேன். இப்படி நீட் பண்ண பிறகு ஒரு பவுல் ஒன்று எடுத்து இதுக்குள்ள வந்து மார்ஜரின் பூசியிருக்கிறேன். பூசின பிறகு இந்த குழைச்சி வச்ச மாவை இதுக்குள்ள வைங்க. மேலேயும் கொஞ்சம் மார்ஜரின் பூசி விடுங்க மாவுக்கு மேலே.
இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப்பால் இதை மூடி போட்டு இந்த இருக்குது பிளாஸ்டிக் ரேப்பால் மூடி போட்டு ஒரு 40 நிமிஷம் இப்படியே விடுங்க. இந்த நான் குழச்சி வச்ச மாவு வந்து சரியாக 40 நிமிஷம் வச்சு நான் இந்த நல்ல டபுள் அண்ட் சைஸாக வந்திருக்கு. நான் சொல்கிற டைமுக்கு உங்களுக்கு இப்படி டபுள் அண்ட் சைஸாக வெரைட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வையுங்கோ. இப்போ இதில் இருக்கிற காற்று இருக்குதில்ல, இதை நான் மத்தி எடுப்போம். இந்த நல்லா சாஃப்டாக நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நாங்கள் சின்ன சின்ன ரவுண்ட் போலையாக பிடிச்செடுப்போம். இந்த இருக்குது நான் இப்படி உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை ப்ரம்பான ட்ரெயில் வையுங்கோ. நல்லா ரிக்கி அமர்த்தி இதை சுற்றி எடுங்கோ. இந்த இருக்குது இப்படி நான் ரவுண்டாக உருட்டிட்டு இந்த 2 ட்ரெயிலையும் வச்சுருக்கிறேன். எனக்கு சரியாக 10 உருண்டை இப்படி வந்திருக்கு. திருப்பி இதை மூடி போட்டு ஒரு 30 நிமிஷம் வைப்பேன். கொம்பு பனிஸுக்கு வந்து சிரப் காய்ச்சறதுக்கு வந்து சீனி இருக்குது 60 கிராம், இல்லாட்டிக்கு 1/4 கப் ப்ளஸ் 1 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது 1/2 கப், இல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இப்போ ஹீட்டை கொண்டு வந்து நான் ஹை ஹீட்டில் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இதை நல்லா காய்ச்சி எடுப்போம். ஒரு 10 நிமிஷமாவது நல்லா காய்ச்சணும். ஒரு 5 நிமிஷமாக இதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். இந்த சீனி பானியை வந்து காய்ச்சி எடுக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த பனிஸுக்கு மேலே வந்து நாங்கள் சீனி போடணும். சீனி போடைக்கு வந்து ஜஸ்ட் நாங்கள் வந்து போட்டோம்னு சொன்னால் அதில் ஒட்டி பிடிக்காது. சீனி வந்து ஒட்டி பிடிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சிரப் வந்து காய்ச்சி எடுக்கிறது. சரியாக 10 நிமிஷமாக ஹை ஹீட்லேருந்து கொதிச்சோன்னு இருக்கு. இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த லைட்லியாக கலர் மாறி ஆகலும் திக்காம இல்லாமல் ஆகலும் தண்ணியாம இல்லாமல் ஒரு அளவாக வந்து திக்காக வந்திருக்கு. ஒரு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒட்டி பிடிக்கிற பதம் இருக்குது. இப்போ இதை நாங்கள் இறக்கி இன்னொரு பவுலுக்கு இறக்கி எடுப்போம். இந்த இருக்குது இந்த செப்பரேட்டான பவுலில் இந்த சீனி பானியை இறக்கிடுங்கோ. இந்த இருக்குது இப்போ நாங்கள் நல்லா ஆற விடுவோம். இப்போ சரியாக வந்து அரை மணித்தியாலம் தூக்கி வச்சு நான் இந்த இப்படி நல்ல டபுள் அண்ட் சைஸில் வந்திருக்கு. நான் சொல்கிற டைமுக்கு இப்படி வராட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்கோ. இந்த நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நான் ஏற்கனவே வந்து கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரோலிங் பின்னால் இது நல்லா வட்டமாக இதை உருட்டிடுங்க. இந்த இருக்குது நான் இப்படி உருட்டி இருக்கிறேன். இப்படி உருட்டினா பிறகு ஒரு கத்தியால் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வெட்டி விடுங்க. இந்த இப்படி வெட்டினா பிறகு இந்த மேலே இருந்து நல்லா டைட்டாக இதை வந்து உருட்டி விடுங்க. இந்த இருக்குது இப்படி. நான் இதில் ஒரு ட்ரே எடுத்து அதுக்கு மேலே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ இந்த இதையும் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வெட்டுங்க. வெட்டி போட்டு இந்த மேலே இருந்து உருட்டி கொண்டு வாங்க. இந்த இப்படி
உருட்டுறது இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னு சொன்னால் 2 மாவை உண்டா சேர்த்துட்டு இப்படி உருட்டிடுங்க பெருசாக. இப்படி வெட்டிட்டு இந்த மேலே இருந்து நல்லா டைட்டாக இதை உருட்டி விடுங்க. இந்த இருக்கு பெருசாவோ சின்னனாவோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் செய்து விடலாம். எல்லாத்தையுமே நான் இப்படி உருட்டி வச்சுருக்கேன். சிலது வந்து பெருசாக செய்திருக்கேன், சிலது வந்து சின்னனாக இருக்குது. ஸோ நான் செய்ததில் வந்து சரியாக எனக்கு 23 மணிஸ் வந்திருக்கு. இந்த இன்னொரு ட்ரைலையும் இதை வச்சிருக்கிறேன். இப்படி உருட்டினா பிறகு இது ரெண்டையும் கிச்சன் டவலால் மூடி போட்டு ஒரு 25 நிமிஷம் இப்படியே விடுவோம் நல்லா ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. தூக்கி மூடி போட்டு நான் ஒரு 25 நிமிஷம் விட்டு நான் இப்போ 25 நிமிஷம் ஆயிட்டு. இந்த இருக்கு இப்படி டபுள் இன் சைஸாக வந்திருக்கு. நாங்கள் காய்ச்சி வச்ச சுகர் சிரப் இருக்குது. இப்போ ஒரு ப்ரஷ்ஷால் வந்து இதுக்கு மேலே ப்ரஷ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேணுமெண்டா ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணலாம், மேலாலையும் ப்ரஷ் பண்ணி விடலாம். நான் இதுக்கு எல்லாத்துக்குமே சுகர் சிரப்பால் ப்ரஷ் பண்ணியிருக்கிறேன். ப்ரஷ் பண்ண பிறகு இதில் வந்து சீனி இருக்குது. இந்த கெல்லு மாதிரி இருக்குல்ல பெரிய சீனி எடுத்து உங்களுக்கு விருப்பம் பண்ணால் எல்லா பக்கத்தாலேயும் நீங்கள் சுற்றி வர இதை நீங்கள் வந்து கோட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் கீழே வந்து பேக் பண்ணிக்கு வந்து கொஞ்சம் எரிஞ்ச மாதிரி வரும். ஸோ அதால் மேலே மட்டும் இதை கோட் பண்ணிடுங்க. உங்களுக்கு விருப்பம் பண்ணால் நீங்கள் கோட் பண்ணுங்க. பட் நான் இது மேலே மட்டும் இப்படி கோட் பண்ணிடுறேன் சீனியால். இந்த இப்படி இதே மாதிரி நான் எல்லாத்தையும் சீனியால் கோட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே நான் சீனியால் வந்து கோட் பண்ணியிருக்கேன். இந்த இருக்க மிச்சத்தையும் இப்படி செய்து வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் பேக் பண்ணுவோம். என்ன செய்து சொன்னால் நான் வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன் 390 degrees Fahrenheitல. இப்போ இதை நாங்கள் தூக்கி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுப்போம். இதில் 3 ரேக் இருக்குது. நான் நடு ரேக்லேயும் கீழ் ரேக்லேயும் வைக்க போகிறேன். இப்போ 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுப்போம். 390 degrees Fahrenheitல வச்சு 20 நிமிஷம் நான் பேக் பண்ணியிருக்கேன். நல்லா பேக் ஆகிட்டு இப்படி பேக்ட் ஆன பிறகு நான் ஒரு ட்ரேயில் வந்து வச்சிருக்கிறேன். இப்போ வந்து ஒரு கிச்சன் டவலால் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து இப்படியே விடுவோம் ஆறுறதுக்கு. இப்போ இதை மூடி போட்டு சரியாக 15 நிமிஷம் விட்டு நான் நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதுதான் இந்த கொம்பு பனி செய்து முடிஞ்சது.